தமக்கான ஓர் இடம் அழகான வாழ்க்கை எனும் வேலை திட்டத்தின் கீழ் இரக்காமம் பிரதேச செயலக பிரிவில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் 10 லட்சம் ரூபாய் நிதியுடன் பயனாளியின் பூரண பங்களிப்புடனும் நிர்மாணிக்கப்பட்ட வீடு பயனாளியிடம் கையளிக்கும் நிகழ்வு இரக்காமம் 6ஆம் பிரிவில் இடம்பெற்றது. இரக்காமம் பிரதேச செயலாளர் MSM ரசான் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இரக்காமம் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் ஜயந்தலால் ரத்னசேகர் அவர்களின் தலைமையில் ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றம், இந்திய உதவியுடன் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் முன்னேற்றம், மாகாண வருமான இலக்குகளை அடைதல், கிழக்கு மாகாண சபைக்குள் உள்ள அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் காணப்படும் திட்டங்கள் குறித்த மீளாய்வு மற்றும் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நிறுவன தலைவர்களின் தலையீடு போன்ற விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையின் புதிய அபிவிருத்தி குழு உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு வைத்தியசாலையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் சனூஸ் காரியப்பர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை பிரதேசத்துக்குட்பட்ட உணவகங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களின் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. கல்முனை பிராந்திய உணவகங்களின் ஊடாக பொதுமக்களுக்கு சுகாதாரமான மற்றும் தரமான உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் சகல உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிறுவனங்கள் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை மற்றும் கலாசார பீடத்தின் 2024 மற்றும் 2025 புதிய கல்வி ஆண்டுக்கான கற்கை நெறிகளுக்கு தெரிவான மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வும் துவக்க வழிகாட்டல் நிகழ்வும் இன்று பல்கலைக்கழகத்தின் ஒழுவில் வளாகத்தில் அமைந்துள்ள மன்சூர் ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. 2024-2025 புதிய கல்வியாண்டில் கற்கை நெறிகளுக்கு 420 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கலை மற்றும் கலாசார பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் M.M. பாசில் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் SM. ஜுனைவில் கலந்து கொண்டனர். தித்வா சூறாவளி மற்றும் மண்சரிவு ஏற்படுவதற்கான அபாய வலயத்துக்குட்பட்ட கம்பளை கீரப்பண பகுதியில் முற்றாக குடியிருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்ட 27 வீடுகளில் உள்ள குடும்பத்தினர்கள் தற்போது அரசாங்கம் வழங்கி வருகின்ற நிதி உதவியின் மூலம் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். அதற்கான வாடகை செலவுகளை அரசாங்கம் மாதாந்தம் தலா 25,000 ரூபாய் வீதம் வழங்கி வருகிறது. அவர்களுக்கான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவுகளை ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினூடாக துரிதமாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை என்று பாராளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் அங்கு விஜயம் செய்து அம்மக்களுக்கான அரசாங்கத்தின் 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவுகளை துரிதகதியில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்.